என்ன இது தேங்காய் எல்லாம் கழிச்சு விடுறீங்களா? இதுவா? இது ஒரு 3 மாசம் ஒரு வாட்டி இது பண்ணணுமோ? பில்லு நிறைய வந்துச்சுங்க. இது என்ன மரம் தெரியல. அதுவா தானா வந்து ஹாய் மக்களே, இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாக அதுவா முளைச்சி வருது. கரெக்டாக அதுவும் வேலிக்குள்ளே வருது, எங்களுக்கே வருது. இதுதான் கடவுள் வந்து கொடுக்குற வரன்னு சொல்லுவாங்க போல. அதுவா வருது முளைச்சி, கரெக்டாக வேலிக்குள்ளே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இங்கே வந்து நாங்கள் வாங்கி ஒரு 7 வருஷம் ஆக போகுது. ஆமாம், கரோனா அப்போ வாங்கினோம் 2020ல் வாங்கிட்டு. அப்போ தான் இந்த தேங்கண்ணெல்லாம் வாங்கி வந்து நிறைய கன்று வாங்கி வந்து நட்டேன் நான். மாங்கன்று, சப்போட்டா, அது இல்லாமல் வந்து ஒரு சில கூட மரம்லாம் வாங்கி, தென்னை மரம் பாருங்க, தென்னை மரம், வாழை மரம் எல்லாமே வாங்கி வந்து வச்சேன். இப்போ இதில் எங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஒரு 4 மரம் வந்துக்குது. ஆளுக்கு ஒரு மரம் போல். ஒன்று தாமரைக்கு, இன்னொன்று எனக்கு, இன்னொன்று நிருபனுக்கு, ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து கடவுளுக்கு போல். கொய்யா மரம். கொய்யா மரம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே முளைச்சிது ஒரு இடத்துல. அதை பிடிங்க எடுத்தாந்து இங்கே வச்சோம். இதுதான் அந்த நாட்டு மரம்னு சொல்லுவாங்க போல. எவ்வளோ வெயில் அடிச்சாலும் அது காய மாட்டுது. அது வந்து செத்து பழிச்சு வந்துடுது. மீதி எல்லாமே நாங்கள் வாங்கி வந்ததெல்லாம் ஹைப்ரிட் மாதிரி வாங்கி வந்து நட்டது. அது எல்லாமே இறந்துச்சு வெயிலில். ஏன்னா இங்கே தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் வந்து வச்சுட்டு போயிடுறோம். அது இயற்கையாக மழை பெய்யறப்ப தான் இதுக்கு தண்ணி. நான் நடுவில் இங்கே விழுப்புரத்தில் கோவிட் அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தேன்ல, அப்போல்லாம் வந்து நான் தண்ணி இங்கே ஒரு குட்டை அந்த மொண்டாந்து ஊற்றினேன். இப்போ குட்டையும் மூடிட்டாங்க. ஏன்னா குட்டையை வந்து எல்லாருமே கால் கழுவுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டையை மூடிட்டாங்க. ஸோ இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்கிறதுக்கு ஒரு 4 மரம் இருக்குது. இது வந்து இயற்கையாக கொடுத்த மரம் கடவுள். அது இல்லாமல் ஒரு 3-4 வேப்பங்கன்று அவரே கொடுத்துருக்காரு. வேப்ப மரம் வருது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரவங்க இடம் வாங்கி வச்சுருப்பீங்க. ஒரு வேலி கீழே போட்டுட்டு அது மாதிரி இது மாதிரி கன்று வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது மட்டும் வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மரமாக நல்லா இருக்கும். அப்போ வரப்போ நாங்கள் வந்துட்டு ஏதாவது முடிஞ்சது எங்களால் முடிஞ்சதை இதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு, இப்போ இது வந்து டிராக்டர் வச்சு ஓட்டணும். டிராக்டர் வந்து மழை நாளுன்றதுனால யாரும் வரமாட்டுறாங்க. ஓட்டிட்டோன்னா இது வந்து இதுக்கு நல்லா உரமாயிடும். இதே மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்து மரம் வைக்கணும், செடி வைக்கணும், கொடி வைக்கணும் ஆசை இருக்கும். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை, அவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, வர முடியாது. அதெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜன்னல் ஓரத்தில் செடி வாங்கி வச்சுன்னு இருக்காங்க நிறைய பேர். அதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் தான், ஃபேமிலியில் இருக்கிறவங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் முருங்கை மரம் நாங்கள் வந்தப்போ தான் வச்சாங்க. இதெல்லாம் இப்போ நல்லா காய் வைக்குது, நல்லா காய் வருது. கண்ணுலாம் வாங்கி வந்து வச்சுருக்கோம். இதை ஓட்டிட்டு தான் நடணும். ஸோ அந்த டிராக்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி இந்த இடத்த வந்து பதப்படுத்தி அழகாக இன்னும் ஒரு டைம் செடியெல்லாம் வைக்கிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் உங்களுக்கு. ஓகே மக்களே, ஓகே.